சங்க இலக்கியத்தில் வந்து இது தெரியும் நமக்கு, தொல்காப்பியத்திலேயே இருக்கு. மாயோன் மேய காடுரை உலகமும், செய்யோன் மேய மெய்வரை உலகமும், வேந்தன் மேய தீம்புழல் உலகமும், வர்ணன் மேய பெருமணல் உலகமும். இந்த கையில் நான் பச்சை குத்திருக்கேனே, அதுவே அதான் நான் குத்திருக்கேன். இந்த புனித யோவானா இருக்கட்டும், இல்லை கிரைஸ்டா இருக்கட்டும், இந்த மிச்ச யோகிகளும் ஞானிகளும் இருக்கட்டும், யோகம் கிரியா யோகம் அல்லது அதை போன்ற வேறொரு யோகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. இங்க நம்ம ஆளுங்களை காவடி தூக்கிட்டு அழகு குத்திட்டு அந்த மாதிரி ஒரு வெறியில, அந்த ஒரு உக்கரத்துல வைப்ரேஷன்ல இருப்பாங்க. வேலன் வெறியாடல் அப்படின்ற ஒரு சடங்கு. தலைவி வந்து பயங்கரமா ஒரு காதல் வயப்பட்டு அந்த ஒரு மயக்கத்துல இருக்கும்போது அதை வந்து முருகு பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த உலகத்துக்கே முருகனும் சரி, நம்மளோட தமிழும் சரி, என்னென்ன விஷயங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு அப்படின்றத சித்தமரபு தொடரும்போது உங்களுக்கு வந்து புரியும். சிவனுக்கு அடுத்த நிலைமையில இந்த ஒரு யோக மார்க்கத்தை வந்து எடுத்துட்டு போற சித்த பரம்பரைக்கே ஒரு குருவா திகழக்கூடிய ஒரு நிலைமையில முருகப்பெருமான் இருக்காரு. முருகப்பெருமானோட வாசி யோகம் தான் கிரியா அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த கிரியா ப்ராக்டிஸ் பண்றவங்க, இந்த யோக மார்க்கத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இருக்கு. முருகர் வந்து ஞான பண்டிதர். அவருக்கு வந்து ஞானம் பலமே அவசியம் கிடையாது. இதுக்காக அவர் கோச்சிட்டும் போகணுன்ற ஒரு தேவையே இல்லை. நீங்கள் வந்து மாங்குன்ட்டு யோக மார்க்கத்தில் இருந்துட்டு மூச்சு பயிற்சி வாசி பண்ணிட்டு மிச்சவனெல்லாம் பழிச்சு பேசிட்டு நான் வந்து இறைவனை அடைய போகிறேன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி முருகனை வச்சு திடீர்னு பயங்கர பெரிய அரசியல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி முருகனை யாரும் டச் கூட பண்ணல. இந்த நம்மளோட அடையாளத்தை பிடுங்கிறதுக்கும் சரி, நம்ம அடையாளத்தை அழிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு முயற்சி அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. இலங்கையில் இதே விஷயம் தான் நடந்தது. அடையாளத்தை பறிச்சாங்க, அடையாளத்தை அழிச்சாங்க. மக்கள் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும், நம்ம தமிழ் மக்களுக்கு. முருகன்றது ஒரு இனத்துக்கான, ஒரு இந்த மண்ணுக்கான ஒரு தெய்வமாக இருக்காரு. அவர் எழுதின ஒரு நூல் இருக்குது, நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தோம், சுப்பிரமணிய ஞானம் அப்படின்ட்டு. அதில் வர ஒரு முருகன் சொல்கிற ஒரு பாடலை வந்து, முருகன் எழுதின ஒரு பாடலை வந்து நான் வந்து சொல்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம தான் இது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொன்னது நம்ம தான் இதை ஆரம்பித்து வச்சது. இதை தவிர சொன்ன ஒரே ஆள் குரு பசுபதினு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார். இது என்னென்னா, அவரை பார்த்துட்டு நம்ம இன்னும் சொன்னால் அவர் சொல்கிறதுக்கு நான் நல்லா பார்த்துட்டேன். அவர் ஒரு பாட்காஸ்ட்டில் தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து, முருகர் தான் மகாவதார் பாபாஜி. அதாவது முருகரோட அவதாரமாக தான் மகாவதார் பாபாஜி இருக்காருன்றத இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து தெரிந்தது. இப்போ என்னென்னா, இப்போ முருகர் வழிபாடில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மகாவதார் பாபாஜி வந்து அவர் யோக முறையாக தராரு, ஓகேவா? ஸோ இப்போது இது ஏன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் சில கான்ட்ரவர்சிஸும் போயிட்டுருக்கு. முதல்ல முருகன் வந்து சிவனுடைய பையனே இல்லைன்ற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு எல்லை மீறி எடுத்துகிட்டு போய், பட் இட்ஸ் அவங்களோட அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட தரவு ரிசர்ச் இதெல்லாம் அதை பொறுத்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? முருகரோட வழிபாடுகளும் யோகத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா? அதை தவிர வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா? கண்டிப்பாக. என்னன்னா, நம்ம முருகப்பெருமானை எந்த அளவுக்கு ஒரு போருக்கான ஒரு கடவுளாக பார்க்குறோமோ, எந்த அளவு காதலுக்கான ஒரு கடவுளாக பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு யோக மார்க்கத்துக்கான ஒரு இறைவனா முருகப்பெருமான் கண்டிப்பாக இருக்காரு. ஓகே. முருகப்பெருமான் தான் சிவனுக்கு அடுத்த நிலைமையில இந்த ஒரு யோக மார்க்கத்தை வந்து எடுத்துட்டு போற அந்த ஒரு 18 சித்தர்களுக்கும் ஒரு குருவா திகழக்கூடிய ஒரு ரிஷிகளுக்கும், ஆமா, எல்லாருக்கும் அந்த ஒரு சித்த பரம்பரைக்கே ஒரு குருவா திகழக்கூடிய ஒரு நிலைமையில முருகப்பெருமான் இருக்காரு. இப்போ மகாவதார் பாபாஜியோட இன்னொரு சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அது வந்து வாய்ஸ் ஆஃப் பாபாஜி அப்படின்ற ஒரு புக்கில் வரக்கூடிய தரவுகள் தான் நீங்க சொல்றதெல்லாம். மகாவதார் பாபாஜி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் அந்த ஒரு ஸ்டோரிஸ் வந்து இது நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ல. அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இங்கே பரங்கிப்பேட்டையில் இருந்து சில விஷயங்கள்லாம் நடந்து அவர் வந்து வீட்டை விட்டு வெளில போய் நிறையா துறவிகள் கூட, நிறையா ஞானிகள் கூட புழங்கி, அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ற இடம் தான் இலங்கையில் இருக்க கதிர்காமன்றது. கதிர்காமத்தில் மகாவதார் பாபாஜிக்கு வந்து போகநாதரோட காட்சி கிடைக்குது. போகநாதர்கிட்ட கொஞ்சம் நாள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், யோக முறைகள்லாம் கற்றுக்கிட்டு போகநாதர் வந்து அகத்தீசனார்கிட்ட கூட்டி போகிறாரு. அகத்தீசனார்கிட்ட மெயின் தீட்சை வாங்குற ஒரு
டைப் ஆஃப் ஸ்டோரி இருக்குது. அதே மாதிரி அகத்தீசனார் கிட்ட முடிச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட கூட்டி போகிற ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி இருக்குது. முருகர் தான் மகாவதார் பாபாஜிக்கு வந்து மெயின் தீட்சை கொடுத்ததா அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி இருக்குது. பயங்கரமாக கிரியா பண்ணுறவங்களுக்கும் இல்லை பயங்கரமாக முருகர் மேலே ஒரு அன்பு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இது ரெண்டு சக்தியுமே ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டான ஒரு சக்தி தான் அப்படின்ட்டு. முருகப்பெருமானோட வாசி யோகம் தான் கிரியா அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த கிரியா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இந்த யோகா மார்க்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. எனக்கும் அந்த நம்பிக்கை பெருசாக இருக்குது. நான் ஆல்ரெடி பழைய பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த கதைலாம் தெரியறதுக்கு முன்னாடியே முருகனையும் பாபாஜியும் ஒரே ஒரு ஆளை தான் வேற வேற தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாதனால முருகன் முகத்தை பார்த்தா பாபாஜி தெரிவார், பாபாஜி முகத்தை பார்த்தா அப்படியே முருகர் தான் தெரிவார். என் வீட்டில் வந்து நான் தியானம் பண்ணுற ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாபாஜி ஃபோட்டோ இருக்கும். முகத்தை பார்த்துட்டே இருந்தேன், ஏதோ ஒன்று இதில் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பொட்டு எடுத்து பாபாஜிக்கு வச்சேன். அப்படியே முருகப்பெருமான் தான் அப்படியே உரிச்சு வச்சிருந்தாரு. உருவத்தில் மட்டும் சொல்லலை, நான் வந்து அந்த ஒரு உணர்வு ரீதியாக சொல்கிறேன். ஒரு வைப்ரேஷனாக சொல்கிறீங்க. ஒரு அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு க்ளோவாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அப்படியே முருகப்பெருமான் தான். அது வந்து சம்திங் ஏதோ ஆனால் கண்டிப்பாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும். ஒன்று நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, முருகப்பெருமான் தான் மகாவதார் பாபாஜிக்கு குருவாக இருக்கணும், இல்லை முருகப்பெருமானோட அம்சமே மகாவதார் பாபாஜியாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னொரு விதத்தில் கனெக்ட் ஆகுது. நீம் கரோலி பாபான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், அவர் வந்து ஹனுமரோட டிவோட்டி. பட் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தான் வந்து ஹனுமரே அப்படின்றதும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, முருகர் வந்து தமிழனா இல்லை எந்த ஊர் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இல்லை, தமிழுக்காக தமிழ் கடவுளை முருகர் இருப்பாருன்றது நிச்சயம், எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. பட் அது வந்து எங்கிருந்து பிறந்தார் அப்படின்னு ஒரு என்ன சொல்றாங்க, கடவுள்னு வரும்போது பிறந்தார் இல்லை, அது ஒரு வித்தியாசமான விஷயமே ஆக்சுவலா. பட் உங்களோட ஆமா, இது வந்து இறைன்னு பார்க்கும்போது ஆதியும் அந்தமும் இல்லை அப்படின்ட்டு தான் உண்மைதான், அது சரிதான். ஆனா இங்க நடக்கிற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறை சம்பந்தப்பட்டமான ஒரு நோக்கத்திலேயோ இல்லை பெரிய பக்தியில வந்து இது எங்க கடவுள் தான், இல்லை பெரிய பக்தியில வந்து இது வந்து எங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்ற விஷயமும் இங்க வந்து நடக்கல. இது நடக்கிறதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு அரசியல் பின்னணிலாம் கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து ஏன் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த சண்டை போடுறது வந்து எதுக்கு, அவசியமா, சரியா அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, முருகனை வந்து இந்த ஊருக்காரங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏன் சொந்தம் கொண்டாடணும்? இந்த ஊருக்காரங்க, நம்ம ஊருக்காரங்க வந்து இல்லை இது வந்து எங்கள் மண் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் பிடிச்சி முருகனை வந்து விடாமல் பிடிக்கணும்ன்ட்டு நீங்கள் வரலாறு பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தும் சரி, இப்போது ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இந்த நம்மளோட அடையாளத்தை பிடுங்கிறதுக்கும் சரி, நம்ம அடையாளத்தை அழிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு முயற்சி அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இலங்கையில் வந்து இதே விஷயம் தான் நடக்குது. இது வந்து கடவுளை பிடுங்குற விஷயம் இல்லை கடவுளை பறிச்சுக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து அடையாளத்தை பறிச்சுக்கிற விஷயம். நீங்கள் வந்து முருகன்றது ஒரு இனத்துக்கான ஒரு இந்த மண்ணுக்கான ஒரு தெய்வமாக இருக்காரு. நம்ம என்னதான் முருகர் வந்து நார்த் இந்தியாவில் பிறந்தாருன்ட்டு அவங்க போஸ்டரில் பார்த்தாலும் நம்ம வந்து அங்கே போய் பார்த்தாலே தெரியும். அங்கே வந்து முக்கியமான ஸ்தலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. முக்கியமான ஸ்தலங்கள் நார்த்துலையும் இருக்குது, அப்படி பார்த்தா சவுத்தில் இன்னும் அதோட பயங்கரமாக இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஆமாம், உலகம் ஃபுல்லாக முருகன் சொந்தக்காரர் தான். ஆனால் எந்த ஊருக்கு வந்து அவர் பந்தம், எந்த ஊர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். ஆமாம், எங்கள் வீட்டில் இருக்கிறவரை நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இல்லை எங்களுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து பாசத்தினாலையும் பக்தினாலையும் கிடையாதுன்னு மட்டும் நல்லா புரியுது. நான் விதமான அரசியல் இது பின்னாடி. ஆமாமா, ஆக்சுவலா நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிறந்த விஷயம் வந்து இவரு போதிதர்மர் இங்கிருந்து போய் நம்ம கன்ஃபார்ம் அங்க கட்டு கொடுத்தாரு. ஆனா இங்க நமக்கு அது ஞாபகம் இல்லை. அங்க அப்போ சைனால கத்து கொடுக்குறாங்க, அவங்க தான் இது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு சொந்தமா தான் ஒரு இனி வரைக்கும் இதுவாயிட்டு இருக்கு. இங்க வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அது ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளோட இதுவை நம்ம மறந்துட்டோம். நம்மளோட கல்ச்சரையும் நம்ம மறக்கிறோம், நம்மளோட அடையாளத்தையும் மறக்கிறோம். அவங்க வந்து பறிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இங்க நம்ம மறக்கிறதுக்கும் ரெடியா இருக்கும்.
அவங்க பறிக்கிறவங்கள வந்து நம்ம குத்தமே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்மளோட விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நம்மளோட கலாச்சாரத்துல நம்ம எதுக்கு வந்து அத பண்றோம்னு தெரிஞ்சாலும், அது வந்து மூட நம்பிக்கை இல்லன்ட்டு புரிஞ்சாலும், அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்? ஏன் தான் இத வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க? அப்படின்ற ஒரு புரிதல் வந்து தெரியணும்னு நெனச்சாலே தமிழ படிச்சா, ஆராய்ச்சி செஞ்சா ஆமா. நெறைய ஆராய்ச்சின்னு கூட பெரிய அளவுக்கு இல்ல. ரொம்ப பேசிக்கா இது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலே நமக்கு போதும். நம்மகிட்ட இருக்கிற நம்மளோட பலம் என்னன்ட்டு நமக்கு அவ்ளோ தெரிய ஆரம்பிச்சுரும். அதுவே இன்னைக்கு கஷ்டம் இல்ல. கூகுள்ல ஆமா. ஏஐயே வந்தாச்சு. எவ்ளோ விஷயம் வந்துருச்சு. இது மாரி நம்மளோட இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். மிச்சவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டும். அதே மாரி இந்த மக்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு நாட்டோட மக்களுக்கும், இந்த ஒரு நிலத்தோட மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விளையாடுறதே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஊர்ல இருக்க அந்த ஒரு பெரிய புலிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த அதேதான். தலைவர்களும், இந்த ஒரு அரசியல்வாதிகளும், இந்த மிச்சம் இருக்கிற ஒரு பெரிய புள்ளிகளும் இப்போ கூட ஏற்படுத்தி விடுற முழு விஷயம் தான். தெலுங்கு மக்கள வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆமாமா. ஏன்னா நெறைய பேர் வந்து இத ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெறைய ஆமா. பேர் வந்து நம்ம தெலுங்கு நம்ம இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டிலேயே அவங்க அது மாரி போஸ்டர் போட்டதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. அவங்க ஊர்ல இத வந்து அப்போஸ் பண்ற மக்களும் இருக்காங்க. நெறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆமா, நம்மள ஆமா. சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது அந்த ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் செஞ்ச வேலை தானே ஆமா. தவிர புரொடியூசர் செஞ்ச வேலை, புரொடியூசருக்கு வந்து யாரு செய்ய சொன்னான்றது இருக்கிற வேலை. அது என் எல்லாமே டீம்ல யாருமே போடல. என்டிஆர் போடல, இவங்க போடல. யாருமே அந்த மென்ஷனுக்கு வரவே இல்ல. அவர் ஒருத்தர் மட்டும் தான் அத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு ஒருத்தரே வச்சு மொத்த தெலுங்கு இதையும் நம்ம பீப்பிளையும் நம்ம கார்னர் சொல்லவே சொல்ல கூடாது. சொல்றது வந்து பெரிய தப்பு. அது வந்து எக்ஸாக்ட்லி. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துக்கு நம்மள கொண்டே போகாது. அது வந்து வேற ஒரு பாதையை நோக்கி தான் கொண்டு போகும். கண்டிப்பா. நம்ம சொல்ற மாரி இது வந்து இறை பக்தியில பண்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி அரசியல் பின்னணி இருக்கு. இது வந்து அடையாளத்த பறிக்கிற விஷயம் தான். இது வந்து இறைவனுக்காக நடக்கிற சண்டை கிடையாது. இலங்கையில இதே விஷயம் தான் நடந்தது. அடையாளத்த பறிச்சாங்க. அடையாளத்த அழிச்சாங்க. மக்கள் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். நம்ம தமிழ் மக்களுக்கு. அவங்கள வந்து நம்ம வேற ஊர்க்காரங்கனோ, இல்ல வேற நாட்டுக்காரங்கனோ பார்க்க முடியாது. நம்ம மொழி பேசுற நம்மளோட ரத்தங்கள், நம்மளோட சொந்தங்கள் தான் அவங்களோட அடையாளம் பறிக்கும்போது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போன்னு இல்ல. நீங்க வந்து ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடிலருந்து இப்போ வரைக்கும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளோட கோர்ல, நம்மளோட ரூட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அதே மாரி இப்போ இன்னொன்னு பார்த்தோம். நம்ம வந்து வெற்றிமாறன் வந்து இப்போ தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போட்டிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருக்கு. அறிவுமதி அவர்களோட ஒரு புத்தகத்த தழுவி இப்போ வரப்போற ஒரு படம் அது. ரொம்ப சந்தோஷம். அதுல இருக்கிறது நான் படிச்சிருக்கேன் அந்த புக்க. அது வந்து ரொம்ப நல்ல தரவுகள் இருக்க ஒரு புக்கு தான். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். முருகன வந்து அதே மாரி நம்மளோட ஆன்சிஸ்டர் மட்டும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டு அடைச்சிற முடியாது. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நீங்க வந்து நான் வந்து இத வந்து அந்த படத்தோட டீமுக்கும் சரி, இல்ல வெற்றிமாறன் அவர்களுக்கும் சரி, தனுஷுக்கும் சரி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறோம் நாங்க. என்னன்னா, நீங்க வந்து தமிழ் மரபுன்னு எடுத்தாலே, நீங்க வந்து சங்க இலக்கியங்கள்னு எடுத்தாலே, தமிழ் மரபுன்னு எடுத்தாலே, நீங்க வந்து சித்த மரப வந்து தொடாம, தமிழ் மரப தொடவே முடியாது. நீங்க வந்து தமிழ் மரபுன்னு எடுத்தா, அதுல வந்து சித்த மரபு கண்டிப்பா வரும். நீங்க வந்து ஸோ, சித்த மரபுல வந்து முருகன பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம வந்து இந்த ஒரு சைடு மட்டும் பார்க்குறது வந்து சரியா இருக்காது. சித்த மரபுல முருகன வந்து ஒரு குருவா, ஒரு சித்தரா இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்றாருல்ல. நம்ம மண்ணுக்கும், நம்ம மக்களுக்கும் இவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருல்ல. போர் பண்ணியிருக்காரு. நம்மளோட அவ்வளோ கலைகளும், கலாச்சாரங்களும் அவ்வளோ குடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு? என்ன பண்ணாரு? அப்படின்றது வந்து சித்த மரப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புரிதலும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். மக்களோட மக்களா வாழ்ந்து, எல்லா விஷயங்களும் மக்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி, சித்து நிலை அடைஞ்ச ஒரு சிவசித்தர் தான் முருகப்பெருமானுன்றவரு. அவர் வந்து நம்மளோட இந்த ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ள நீங்க வந்து அடக்க முடியாது. நீங்க வந்து இந்த சங்க இலக்கியத்துல முருகன பார்க்கும்போது, நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்றத புரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து சித்த மரப பார்க்கும்போது, இந்த உலகத்துக்கே முருகனும் சரி, நம்மளோட தமிழும் சரி, என்னென்ன விஷயங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத சித்த மரபு தொடம்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ, படத்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முருகன வந்து சித்தர்கள் வழி மரபுல இருக்கவங்க, சித்தர்கள் நூல்ல முருகன் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்த்து, அந்த தரவுகளையும் யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி முருகன வச்சு திடீர்னு பயங்கர பெரிய அரசியல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி முருகன யாரும் டச் கூட பண்ணல.
தொடவே இல்லை. திடீர்னு பார்த்தா முருகன் மேல பக்தி அந்த அளவுக்கு வருதோ மக்களுக்கு, அந்தந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நிறைய என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகருக்கு கூட கண்டுக்க கூட இல்லாதவங்கலாம் திடீர்னு 4-5 மாநாடு நடத்துறாங்க. என்னென்னமோ நடக்குது. அதே மாதிரி நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகருக்கு மாநாடு நடத்துறவங்கலாம் இங்க வந்து ரொம்ப தெளிவா முருக மாநாடுன்னு நடத்துறாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஏன் முருக மாநாடு அப்படின்னு நடத்த மாட்றாங்க? இல்ல முருகன்னு கூப்பிட மாட்றாங்கன்னு தெரியல. முருகனை தவிர்த்து என்னென்ன பேர்ல கூப்பிடணுமோ எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா அதுவும் முருகனோட பேரு தான். அதுவும் மதிக்கத்தக்க பேரு தான். ஆனா இங்க வந்து இங்க அந்த பேரை யூஸ் பண்ணலாமே! தப்பில்லையே! ஏன் யூஸ் பண்ண மாட்றாங்கன்னா, அந்த பேரை இங்க யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து கூட்டம் எதுவும் சேராது. அவங்களோட பர்ப்பஸ் வந்து வேற. அதனால தான் இங்க வரும்போது மட்டும் கரெக்ட்டா முருகன் அப்படின்ட்டு யூஸ் பண்ணி முருக மாநாடு நடக்குது. இந்த முருகரை வச்சு அரசியல் பண்ற எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, முருகனை வச்சு இங்க எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து அவரோட பூமி, அவரோட மண்ணு. இங்க வந்து இறைசக்தி வந்து அவ்ளோ இருக்கு. எல்லாத்துக்கும் உலகத்துக்கே அவர் சொந்தக்காரர் தான். ஆனா முருகன் வந்து தமிழர்களுக்கு பந்தம். இங்க தான் எல்லா விஷயங்களும் அவரது நடந்திருக்கு. நம்ம புராணங்கள்ல இருக்கிறதும் நம்ம வந்து நெறைய பேரு எதிர்க்கிறாங்க. நான் வந்து அதையும் பெருசா நான் எதிர்க்கல. அது வந்து ஒரு டைப் ஆஃப் கதை. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி. ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்கு முருகனுக்கு. புராணங்கள்ல வந்து மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. ஆரிய படையெடுப்புகளால சிலது. அதுக்காக நம்ம புராணம் மொத்தத்தையும் நம்ம பழிக்க முடியாது. சில விஷயத்துல சில ஞானியர்களே அது எழுதியிருக்காங்க. சில இலைமறை காயாவும் நிறைய விஷயங்கள் புராணங்கள்ல இருக்கு. நம்ம வந்து இதை பார்த்துட்டு ஓகே முருகர் வந்து எப்படி மாமல்லத்துக்காக சண்டை போட்டு ஊரை சுத்தினாரு, அதுக்காக கோச்சுக்கிட்டு பழனி மலை வந்தாரு அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம ஒரு விஷயத்த அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே தான் எடுத்துப்போம். இது உள்ள நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தத்துவமா இருக்கும். முருகர் வந்து ஞான பண்டிதர். அவருக்கு வந்து ஞான பழமே அவசியம் கிடையாது. இதுக்காக அவர் கோச்சிட்டும் போகணுன்ற ஒரு தேவையே இல்லை. நீங்க வந்து கணேசர் வந்து யக்ஷஸ்வரூபா அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருப்பாரு. கணேசருக்கும் இந்த பூமிக்கும் பெரிய ஒரு சம்பந்தமே கிடையாது. அவர் வந்து அங்க சிவன், அந்த ஒரு பார்வதி அவங்கெல்லாம் எப்படி யக்ஷஸ்வரூபாவா இருக்காங்களோ இவரும் அந்த ஸ்டேட்ல இருக்கிறவரு. இவர் வந்து இந்த பூமியை சுத்தாம அப்படி இருந்து அந்த ஒரு ஸ்டேட் அட்டைன் பண்ணிடுறாரு. அந்த ஒரு ஞானம்ன்றது அவருக்கு வந்துடுது. ஆனா அவங்களுக்கு அடுத்த நிலைமையில இருக்க அந்த முருகர் பெருமான் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோட நம்ம மண்ணோட மண் சார்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு. இங்க இருந்து அவர் நிறைய நம்மளோட தமிழ் மரபுல இருக்க மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணி நிறைய போர் எடுத்து மக்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சித்த நிலை அடைஞ்சு ஒரு சிவசித்தனா ஆகிற அந்த ஒரு ஸ்டேட்டை தான் இந்த உலகத்தை சுத்தி அதுக்கப்புறம் ஞான பழம் கிடைக்குது. அதை ஒரு பழனி மலையில நின்று அந்த ஒரு இதை எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு தத்துவம் தான் இது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இதை விட்டுட்டு அதையும் பெருசா அஃபென்சிவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்புறவங்களோட இதையும் நம்ம வந்து புண்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒரு லெவல்ல வந்து பிலாசபிக்கலா நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். அதோட மீனிங் செய்தி என்னன்றதை பார்க்கணுமே தவிர அதை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு அடியில வந்து நம்ம இப்போ ஏன் இதை வந்து ரொம்ப இது பண்றாங்கன்னா, நம்ம தமிழ் மரபுல வந்து அந்த அளவுக்கு இந்த இவ்வளோ அளவுக்கு இலைமறை காயெல்லாம் யாரும் எதுவும் தரல. இருக்கு. நம்ம சித்தர்களே எந்த விஷயத்தையும் பொத்தாம் பொதுவா போட்டு உடச்சிட மாட்டாங்க. சித்தர்களோட நிறைய விஷயமே ரொம்ப மறைச்சு தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆனா தெரிகிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு மறைச்செல்லாம் சொல்லி இருக்காது. ஸோ அதனால ஓமையா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா கட் டு தி பாயிண்ட் அதை வந்து எக்ஸாம்பிளா எடுத்து தான் சொல்லுவாங்க. ஆமா, தமிழ் சங்க இலக்கியத்துல வந்து இந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புராணங்கள் இந்த டைம்ல வந்தது. புராணங்கள் வந்து சில பேராலையும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து உறுதிதான். நம்ம ஏன் இன்னும் தமிழ் சங்க இலக்கியம் சார்ந்து போகலாம், அதே மாதிரி சித்தர் மரபு சைடு போகலான்னு பார்த்தா அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னா, இந்த புராணங்களை விட நம்ம சங்க இலக்கிய நூல்களும் நம்மளோட சித்தர் மரபும் ரொம்ப பழசு. இதுக்கெல்லாம் ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தது தான் நம்மளோட சைடு. இது நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் வந்து இது தெரியும் நமக்கு, தொல்காப்பியத்திலேயே இருக்கு. மாயோன் மேய காடுரை உலகமும், செய்யோன் மேய மெய்வரை உலகமும், வேந்தன் மேய தீம்புழல் உலகமும், வர்ணன் மேய பெருமணல் உலகமும். இந்த கையில நான் பச்சை குத்திருக்கேனே அதுவே அதான் நான் குத்திருக்கேன். செய்யோன் மேய மைவரை உலகம், குறிஞ்சி நிலத்தை ஆண்டது வந்து முருகப்பெருமான் தான், அவரோட கண்ட்ரோல்ல தான் அது இருந்தது அப்படின்ற ஒரு வாசகம் வந்து நமக்கு தொல்காப்பியத்துல இருக்கு.
வேலன் வெறியாடல் அப்படின்ற ஒரு சடங்கு. தலைவனும் தலைவி வந்து பயங்கரமா ஒரு காதல் வயப்பட்டு அந்த ஒரு மயக்கத்துல இருக்கும்போது அதை வந்து முருகு பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து பூசாரி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, ஒரு பூசை நடத்துறாரு. நடுவுல வந்து ஒரு வேலை நட்டு வச்சு அதை சுத்தி மலர்கள் போச்சு, ஆட்டு ரத்தத்தை கலந்து அதை வந்து தூவி அந்த வேலை பிடிச்சி ஆடுற அந்த பூசாரி பேரு வந்து வேலன். அவர் உள்ள சாமி இறங்கி அந்த உடம்புல இருக்க அந்த முருகை வந்து அந்த பூசாரி வந்து விரட்டுறாரு. இந்த ஒரு சடங்கு பேரு தான் வேலன் வெறியாடல் அப்படின்றது. இது வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு, நம்ம திருமுருகாற்றுப்படையில இருக்கு, தொல்காப்பியத்துல இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. இது மாதிரி இந்த ஒரு இது இருக்கு. இது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து 1-2 தான். சித்தர் மரபுல சித்தர்கள் நூல்லாம் நமக்கு வந்து காலக்கணக்கே தெரியாது. நமக்கு வந்து எப்போ இருந்ததுன்னு சங்க இலக்கியத்துக்காக ஏதாவது காலம் தெரியுது. அதே மாதிரி சித்தர்கள் கொடுத்த அவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸும் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவ முறைகளாக இருக்கட்டும், இல்லை யோக முறைகளாக இருக்கட்டும், இப்போ வரையும் பயன்படுது, இவ்வளோ வருஷம் பழசாக இருந்தாலும். ஸோ அவங்க சொல்கிற நியூஸும் ஆத்தென்டிக்கானது அப்படின்றது வந்து நம்ம நம்புகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புராணங்களை பழிக்க தேவையில்ல, அதே மாதிரி புராணங்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். இதை விட இன்னும் இந்த சைடு வந்தீங்கன்னா மரபை விடாம பாக்குறது ரொம்ப நல்லது. நம்ம கோரை வந்து நம்ம ரூட்டை வந்து புராணங்களை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது தான். அதுக்காக அதே நேரத்தில் புராணங்களை பழிக்கணும்னு அவசியம் கிடையாது, புராணத்தை நம்பிக்கையில் அதை ஃபாலோ பண்ணுறவங்களை பழிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷங்க தான். அதே இறையோட பாசத்தில் தான், அதே இறையோட காதலில் தான், பக்தியில் தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பக்தியை ஃபாலோ பண்ணுறவங்கள ரொம்ப ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாங்க ப்ரோ. நீங்கள் வந்து அதை கவனிச்சிங்களா தெரில. இல்லை, இது ஒரு விஷயமுமே என்ன ப்ராப்ளம்னா, அகெயின் யாரோ ஒருத்தர் பெரிய ஆள் பண்ண ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு மொத்த கூட்டமுமே இல்லை ஒரு மொத்த மக்களுமே இல்லை மொத்த ஒரு சார்ந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுமே ஒவ்வொன்றுமே இப்போது பக்தி பண்ணுறவங்க விசஸ் அகெயின் பக்தி பண்ணாதவங்க இல்லை கடவுளை நம்பாதவர்கள்னு ஒன்று ஆயிடுது. அடுத்தது வந்து திருப்பி இப்போ வந்து இந்த பிரச்சனைனால தெலுங்கு விசஸ் தமிழ்னு ஆயிடுது. இது வந்து தேவையே அல்லாத ஒரு விஷயம். ஓகே, முருகர் இங்கே பிறந்தாரா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். அது அங்கேயோட நம்ம முடிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த தேவையற்று வந்து அவங்க நம்ம மொத்தமாகவே அதுதான் இது பண்ணுறாங்க. ஒரு ஹோல் கம்யூனிட்டியை தனியாக இது பண்ணுறது வந்து இது ஒரு தேவையற்ற ஒரு தீவிரத்தை தான் வந்து பிரச்சனை. அதே மாதிரி பக்தி பண்ணுறவங்களை அவமதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்டா பெருசாக இருக்க மாட்டான். ஏன்னா ஏத்திஸ்டுக்கு வந்து பக்தி பண்றவனோ ஏத்திஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அரசியல் ரீதியாவோ இல்ல அந்த ஏத்திஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களோ வந்து ஏளனம் பண்ணுவாங்க, இல்ல அவமதிப்பாங்க. அதுவும் அவங்க வந்து பெருசா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏத்திஸ்டுக்கு வந்து பக்தி பண்றவனும் மூட நம்பிக்கை தான், யோக மார்க்கம் பண்றவனும் மூட நம்பிக்கை தான், எந்த மார்க்கத்துல இருந்தாலும் வந்து மூட நம்பிக்கை தான். இந்த பக்தி பண்றவங்களை ஏளனமா பாக்குறது யார் பண்றீங்கன்னா, இந்த மிச்ச மார்க்கத்தை ஃபாலோ பண்றாங்க பாருங்க, இந்த யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல மிச்சம் இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களும் விஷயம். நம்ம வந்து இறைவனை அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கு, ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. நீ வந்து நான் யோக மார்க்கத்துக்கு வந்தாதான் நான் வந்து இறைவனை அடைய முடியும். பாடியே கருணகிரிநாதர் அடைஞ்சாரு. ஆமா, அவ்வளவுதான். எத்தனை கோயில் போறாரு, பாடுறாரு, நேரம் பார்த்துட்டாரு முருகனை, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மார்க்கம்னு கூட சொல்ல முடியும், வெறும் திருப்புகழ். அதேதான். ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, இறைவன் மேல நம்ம அந்த ஃபுல் சரணாகதியில இருக்கணும், அந்த ஒரு பேரன்புலையும் ஒரு காதல்லையும் இருக்கணும். பிற உயிர்களை வந்து துன்புறுத்தக்கூடாது. எல்லா உயிர்கள்லையும் அந்த இறைவனை பார்க்கணும். எந்த ஒரு கெட்ட ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அதை உதுத்து விட்டு அந்த இறை சிந்தனையிலே தன்னை மறந்து எந்த வேலை செஞ்சாலுமே, ஒரு ஆர்ட் பண்ணுறோமோ, ஒரு மியூசிக் பண்ணுறோமோ, இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு இறைவனை பார்த்துட்டு இருந்தால் கூட அதுவே ஒரு பெரிய லெவலான ஒரு யோகம்தான், அதுவே ஒரு பெரிய சாதனா தான். நீங்கள் வந்து மாங்குன்ட்டு யோக மார்க்கத்தில் இருந்துட்டு மூச்சு பயிற்சி வாசி பண்ணிட்டு மிச்சவனெல்லாம் பழிச்சு பேசிட்டு நான் வந்து இறைவனை அடைய போறேன்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. அதே ஒருத்தன் பக்தி மூலியமா நீ வந்து 10 கிலோமீட்டர் ஓடிட்டு அடுத்த நிமிஷமே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அதே நம்ம ஆளுங்க அதான் பண்ணுவாங்க. ஃபுல்லா வாக்கிங் போயிட்டு கரெக்டா அங்கே டீ கல்ல போண்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அழகா. அது மாதிரிதான் இருக்கு இவனுங்க பண்றதெல்லாம். நம்ம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தனை விட
தன்னோட முழு மனசையும், தன்னோட முழு வாழ்க்கையையும் கடவுள்ட்ட குடுத்து, பக்தியிலயும், பூஜையிலயும் அதுவே ஒரு சாதனா மாரி மனசு உருகி, எல்லாத்தையும் மறந்து, ஒரு யோகம் மாரி தன்னோட சிந்தனைய ஃபுல்லா அதுல வச்சு பக்தி பண்ற ஒருத்தன், இது மாரி பண்ணி ஊர திட்டிக்கிட்டே இருக்கிறவன விட சீக்கிரம் இறைவன அடைஞ்சிருவான். இங்க வந்து சாதனாவோ, இல்ல பக்தியோ, இல்ல வேற எந்த ஒரு விஷயமும் முக்கியம் இல்ல. அத நம்ம எப்படி பண்றோம்ன்றது தான் முக்கியம். கண்டிப்பா. இங்க என்னன்னா, நீங்க சாதனா பண்ணா சீக்கிரம் அடைய முடியும். அதுதான் இப்ப பரமஹம்ச சிவானந்தர் வந்து அத சொல்றாரு. உனக்கு வந்து இறைவன வந்து உனக்கு சீக்கிரம் அடையணும். எனக்கு வந்து இத்தன வருஷம் வருஷம் வந்து எனக்கு வெயிட் பண்ண வேணாம். உனக்கு வந்து அதுக்குள்ள அந்த ஒரு சத்தியத்த நீ தரிசிக்கணும்னா, நீ வந்து இந்த ஒரு பாத்த நீ சூஸ் பண்ணிக்கோன்னு தான் சொல்றாரு. அதே மாரி இன்னொன்னு மேற்கோள் காட்டுவாரு. இந்த புனித யோவானா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டா இருக்கட்டும், இல்ல இவங்கலாம் இருக்கட்டும், இந்த மிச்ச யோகிகளும், ஞானிகளும் இருக்கட்டும், யோகம், கிரியா யோகம் அல்லது அதை போன்ற வேற ஒரு யோகத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. அது அது இல்லன்னா, அது இல்லாம வேற ஏதோ ஒரு யோகத்த பண்ணி இந்த ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாரியான ஒரு மேற்கோள் காட்டுவாரு. அதனால இது மட்டுமே கிடையாது பாத்து. இத தவிர்த்து வேற பாத்தும் இருக்கு. இல்ல எனக்கு நடுவுல கூட இந்த கேள்வி இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆ எ ஒரு ஒரு இதுல பார்க்கும்போது, தந்திரம் தான் ஆனா இதுக்கு ஏத்த பதிலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் உங்க சைட்லருந்து அத தெரிஞ்சுக்கணுன்றத நான் ஆசைப்பட்டேன். ஆம். ஒண்ணு தந்த்ரா தான் இருக்கிறதுலயே கலியுகத்துல ஃபாஸ்டஸ்ட்டா நம்ம வந்து இறைநிலை அடையறது அப்படின்றது. ஏன்னா நான் தந்த்ரா சார்ந்த விஷயங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா ம். பரவலா வந்துட்டு இருக்கு. புரியுது. ஏன்னா தந்த்ரான்றது வந்து நம் பழைய நிலங்கள்ல அதுவுமே ஒரு மிக பழைய மரபு. மறைக்கப்பட்ட மரபு திருப்பியும் வர்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ, அது சார்ந்த விஷயங்கள் வந்து அது ஃபாஸ்டஸ்ட்டுன்னு நெறைய பேர் சொல்றாங்க. அது தவிர இன்னொன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரியா சைடு வந்தாலும், கிரியா தான் ஃபாஸ்டஸ்ட்டுன்னு சில பேர் சொல்றது நான் வந்து நான் இதுக்கு தான் ஃபீல் பதில் பண்றேன். வந்து உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். என்னன்னா, ஆ. நீங்க வந்து எந்த ஒரு இறைவன் மேலயோ, இல்ல எந்த ஒரு குருமார்கள் மேலயோ, யாரையோ ஒரு இஷ்ட தெய்வமா வச்சு நீங்க பூஜிக்கும்போது, அவங்களே உங்களுக்கு ஏத்தமான ம். உங்க உடம்புக்கும், உங்க மனசுக்கும் ஏத்த ஒரு வழிய வந்து காட்டுவாங்க. ஓகே. இப்போ வந்து புரியுது. எனக்கு வந்து கிரியா தான் அப்படின்றத என்னோட குருமார்களும், என்னோட சூட்சும குருவும் காட்டுனது. ம். இப்போ உங்களுக்கோ, இல்ல வேற யாருக்கோ தந்த்ரா தான் எனக்கு வந்து ம். இது, இல்ல இன்னொருத்தருக்கு வந்து பக்தி தான் இது அப்படின்னா, அவங்களோட இஷ்ட தெய்வமோ, அவங்களோட குருமார்களும் அந்த பாதைய தான் காட்டுவாங்க. ஓகே. நீங்க புரியுது. சொல்றதும் ஒரு வகையான ஒரு டைப்ல வந்து அது உண்மதான். நான் ம். வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது மாரி இந்த யுகத்துல வந்து இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வே இறைவன் அடைய. அது மாரி ஒரு ஒரு யுகத்திலயும் ஒரு ஒண்ணு இருக்கும்போது, கலியுகத்துல வந்து தந்த்ரா. நீ வந்து தந்த்ரா வச்சு உன் ஆசைய ஃபர்ஸ்ட்டு நிறைவேத்திக்கோ. ம். நிறைவேத்தி உன்னோட அந்த கர்ம பயணம் முடிச்சிரு. முடிச்சுட்டு அது வழி அதுக்கப்புறம் என்னன்னா, ஆசைய தூய்மைப்படுத்தி ஆமா, அதிலிருந்து போறது. நெறைய ஆமா. பேர் தந்த்ரானா என்னன்னு நெனச்சுக்கிறாங்க. சில பேர் ஓகே. ம். நம்ம வந்து மெயினா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே உடல் உறவுன்றத ஆமா. தந்த்ரான்னு நெனச்சுக்கிறாங்க. ம். அதுவே மிகப்பெரிய தப்பு. அதுல நெறைய இருக்கு. பஞ்சகர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே அதுல வந்து தவறா என்ன நெனச்சுக்கிறாங்க, ஓகே இது போய் என்ஜாய் பண்ணி அப்படி பார்த்தா, அது இவர் சொல்லுவார் ராஜஸ்ரீ நந்தி. சரக்கடிக்கிறது தான் தத்ரான்னா, ஒரு ஒரு ஒயின் ஷாப்லயும் பல யோகிகள் சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ அப்படி கிடையாது. அது வந்து ரெகுலர விட ஆமா. ஒரு ஹியூஜ் பிராக்டிஸ் அது. அதுக்கு ஒரு அந்த மிகப்பெரிய ஆமா. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஆளுமை தேவை. புரியுது. அது சிவனே சொல்லியிருக்காரு. ஆமா. அ அதுல நம்மளே மாஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பக்கத்திலேயே அந்த விஷயங்களுக்கு போ முடியும். அது மாஸ்டர் பண்றவன் இஸ் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி ஆச்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா மெத்தடோட ஏன்னா, அதாவது நீங்க அப்படியே அப்போஸ் பண்ணி போறீங்க. ம். ஒரு ஒரு ஆப்போசிட் ஸ்ட்ரீம்ல அப்போ அவங்க எவ்வளோ இதுல ஆமா. இருக்கணும். இப்ப நீச்சல் அடிக்கிறோம். நேரடி தண்ணீல அடிக்கிறது வேற, எதிர் தண்ணீல அடிக்கிறது வேறல்ல. ஸோ எதிர் தண்ணீல அடிக்கணும்னா, அப்ப நீச்சல் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீச்சல் தெரியாம ஜாலியா போ முடியாது. கரெக்ட். ஸோ அதுதான் அதான் விஷயம். அந்த ஆசையே சக்தி தானே! அதேதான். ஆசையே சக்தி. அந்த ஆசைய நிறைவேத்துற அந்த ஒரு பாதையும் சக்தி. அந்த ஒரு இதுல தானே இருக்கு. ஸோ அதான். அவங்களோட குருமார்களே அவங்களுக்கு வழி காமிப்பாங்க. ஸோ நம்ம வந்து பெருசா அத பத்தி யோசிக்கணுன்ற அவசியம் இல்ல. அருமை. அதே மாரி நம்ப ம். பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ம். இந்த முருகர வச்சு பண்ற அரசியல்லாம். நம்ப வந்து ஓகே. நம்மளோட வேலைய பார்த்துட்டு, நம்மளோட மரப நம்ப வந்து இல்ல ஸ்ட்ராங்கா எனக்கு புரிஞ்சுகிட்டு இருந்தாலே தனிப்பட்ட போதும். முறையில இது ஒரு வருத்தமா தான் இருந்தது. ஒரு ஒரு முருகர் டிவோட்டியா இருந்துட்டு, ஏன்னா முக்கியமா இது இது அரசியலா போகுதே தவிர, இது ஆன்மீகமா போலன்றது ஆமா. ஒரு வருத்தமான விஷயம். அதுலேருந்து ஒரு டைவர்ஷனாவே இது இந்த டாபிக் கொஞ்சம் நாளா ஓடிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா நியூஸ்ல வருது, இதுல வருது. ஆனா இது அ அடையாளத்த காப்பாத்துறது தேவையான விஷயம். அத நான் அப்போஸே பண்ணல. ஆனா அத நம்ம எடுத்துட்டு போற வழி சரியா? இல்ல அத வந்து
அது நம்ம இப்போ அதுக்கு சண்டை போடுறது சரியா? ஏன்னா நம்ம சொன்ன மாரி இப்போ இந்த நேரத்துல தான் ஆனா இது ஒரு நல்ல விஷயம். கண்ணும் தொறக்கிற மாரி விஷயம் வருது. இந்த நேரத்துல தான் நம்மளோட பழைய சித்தர்கள் இதுவா இருந்தாலும் சரி, இல்ல இலக்கியங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இப்போ தான் அனலைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான கட்டாயம் இருக்கு, நேரம் இருக்கு. இப்போல இருந்தாவது நம்ம அத பண்ணி, என்ன இருக்கோ அத காப்பாத்திக்கிறோமோ, இல்ல இன்னுமே தமிழ வளர்க்கறதுக்கு இத கத்துக்கிட்டு, தமிழ் இலக்கியங்கள கத்துக்கிட்டு, தமிழோட கிராமர் கத்துக்கிட்டு, புதுசா இன்னும் என்னென்ன பண்றோமோ, அதுதான் இத காப்பாத்தும். கரெக்ட். எல்லாமே அதான் அவரோட விளையாட்டு தானே. அவர் பண்ற வேலை தான். அவன இந்த ஊர் இல்லன்ட்டு போற வைக்கிறதும் அவரோட வேலை தான். ம். இங்கேருந்து இங்க சண்டை போட வைக்கிறதும் அவர் வேலை தான். அதேதான். அவரோட விளையாட்டுப்படி எல்லாமே நடக்குது. இதுல ஒரு விஷயம், மக்கள் மட்டும் எந்த விதமான பிரிவினையும் அவங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்துக்க கூடாதுன்றது முக்கியமானது. இவங்க தப்பு, அவங்க தப்பு, ஏய் இவன் சரிடா, அவன் சரிடா, இவங்க முட்டாள், அவங்க முட்டாள். இதுல இது ரொம்ப தேவையற்ற ஒரு கமெண்ட்ஸா இருக்கு. நம்ம பழைய விஷயங்கள பார்த்து எடுத்துட்டு நம்மளோட முருகரும் முக்கியமான கதைகள் சொல்றது தவறில்ல. ஆனா அது மூலமா நம்ம ஒரு விரோதத்தை உருவாக்கிக்கிறது Correct. மிக மிக தேவையற்ற விஷயம். தேவையற்ற விஷயம். அவங்களும் பெட்டர் ஆகணும், நம்மளும் பெட்டர் ஆகணும். அவ்வளவு விஷயம். அவங்களும் மேல் நிலைக்கு Correct. வரணும், நம்மளும் மேல் நிலைக்கு வரணும். கரெக்ட். அவங்க சரியா அந்த தரவுகள் சொல்றாங்கன்னா, அவங்க கொண்டாடுறதுலயும் தப்பும் இல்ல. தப்பே இல்ல. ஆமா. முருகரை கொண்டாடுறதுல எந்த ஆமா. தப்பும் இல்ல. தப்பான தரவுகள் சொல்றதுனால தான் நம்ம அதுதான். தப்பு பண்றோம். அதேதான். அவ்வளவுதான் விஷயம். அதர்வைஸ் தனிப்பட்ட முறையில அத ம். நம்ம ரொம்ப தீவிரமாக்கி ஆமா. அத பர்சனலா கொண்டு போக கூடாது. ஏன்னா அத பண்றது அந்த மண்ணோட மக்கள் கிடையாது. அதேதான். அந்த மக்களை வச்சு என்ன ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற சில பேர்கள் மட்டும்தான். அதை வச்சு நம்ம விரோதத்தை வளர்த்துக்கிறது தப்பு தான். அதே மாதிரி நம்மளும் யோசிச்சு வச்சிருந்தோம். நம்ம இப்போவே கூட ஒரு இதுவாக நம்ம சொல்லலாம். நம்ம தமிழ் தேசியம், திராவிடம், அதை பற்றி, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி, அதோட லெகசி பற்றி, டீப்பா பேச வேண்டிய ஆமா, விஷயம். அதை பேசலான்ற ஒரு பிளான்ல வேற இருக்கோம் நம்ம. ம். ஸோ அதை இப்போ சின்ன ஒரு அறிவிப்பா கூட நம்ம சொல்லிடலாம். அதை பற்றி என்ன ஏதுன்ட்டு தாராளமா. பேசலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். என்ன வேணா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, அந்த மக்களுக்கும் தெரியும். அந்த ஒரு இறைக்கும் தெரியும். என்ன விஷயம்ன்ட்டு, யார எப்படி எந்த இடத்துல வச்சிருக்காங்க, எங்க கொண்டாடுறாங்கன்ட்டு. ஏன்னா, நம்ப ஊர் பக்கமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் இருக்கிற இடத்துல முருகன் எப்படி இருக்காரு, இந்த இடத்துல எப்படி இருக்காருன்ட்டு. இங்க நம்ம ஆளுங்கலாம் காவடி தூக்கிட்டு, அலகு குத்திட்டு, ம். அந்த மாதிரி ஒரு வெறியில, அந்த ஒரு உக்கிரத்துல, வைப்ரேஷன்ல இருப்பாங்க. அதேதான். இந்த ஒரு இதுவும் நீங்க எந்த ஊர்லயுமே பார்க்க முடியாது. தமிழன் புலம்பெயர்ந்து போன எல்லா இடத்துலயும் இது மாதிரி தான் இருப்பான். நீங்க பாருங்களேன், முருக வழிபாடு எல்லா ஊர்லயும் இருக்கட்டும். இங்கிருந்து மலேசியால நம்ம நாட்டோட ஒரு சிறப்பா பயங்கரமா கொண்டாடுவாங்க அங்க இருக்க தமிழர்கள். ம். இப்போதான் நமக்கு இதுலயே நமக்கு தெரியும். தமிழன் புலம்பெயர்ந்து போன எல்லா நாட்டிலையும் தைப்பூசம் பயங்கர விமர்சையா செலிப்ரேட் பண்றாங்க. ம். ஆனா நமக்கு இப்போதான் தைப்பூசத்துக்கு விடுமுறை கிடைச்சிருக்கு. அதேதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலியமா இப்போதான் விடுமுறை கிடைச்சிருக்கு. அப்படின்னா அதை வச்சு ஆனா நமக்கு நிறைய பேர் புரியும். விடுமுறையெல்லாம் கண்டுக்கல. முன்னாடி இது பல வருஷங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இந்த வருஷம்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தன்னோட வேலை போனாலும் சரி, இது போனாலும் சரின்னு தெரு தெருவா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு கூட்டம். வடபழனிக்கே அவ்வளவு கூட்டம் பார்க்கும்போது, எத்தனை ஆறுபடை வீடுகளுக்கு எவ்வளவு இருக்கும், எத்தனை முக்கியமான பெரிய ஸ்தலங்களுக்கு இருக்கும். குன்றத்தூர் மாதிரி அது ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். இங்க காலங்காலமா ஒரு கூட்டம் இந்த முருக வழிபாடையும் சரி, இல்ல வேற இந்த தமிழர் மரபையும் சரி, அதை மறைக்கிறதுக்கோ இல்ல அழிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல தான் அது ஆரம்பிச்சதே. அந்த ஒரு பயங்கர ஒரு உக்கிரமா இருக்கிற அந்த ஒரு இது. ஆனா இப்போதான் நமக்கே அதெல்லாம் காணாம போயிட்டு இப்போதான் விடுமுறையே விடுறானுங்க. ஆனா நம்மளோட பயங்கர விமர்சையா மலேசியாவும் சரி, இல்ல புலம்பெயர்ந்து போன எல்லா ஸ்ரீலங்காலையும் சரி, அங்க இருக்க தமிழர்கள் இன்னும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. இதுல இருந்தே நமக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸ் பயங்கரமா தெரியும். ஸோ அதான். அதே மாதிரி முருகன் கடவுளா இல்ல நம்மளோட முன்னோரா அப்படின்ட்டு பெருசா குழம்பிட்டு, இல்ல அதை வச்சு பெருசா அரசியல் பண்ணிக்கிட்டு, இல்ல அதை நார்மலா பண்ணிக்கிட்டு இருக்க மக்களுக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். முருகனோட அந்த ஒரு அவர் எழுதின ஒரு நூல் இருக்கு. நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தோம். சுப்பிரமணிய ஞானம் அப்படின்ட்டு. அதுல வர ஒரு முருகன் சொல்ற ஒரு பாடலை முருகன் எழுதின ஒரு பாடலை நான் சொல்றேன். கொல்லவே கருவிகளை கொன்று போட்டேன், கோளர ராசியை தான் கூர்ந்து பார்த்தேன், அல்லதே அருமனையை அறிந்து கொண்டேன்,
அப்புறம் 12 தலமும் கண்டேன். வல்லவே 12 அடக்கி சென்றேன். வாய்வன சுழல் காற்றில் மருவி சென்றேன். மெல்லவே பூமலர்கள் வாசம் கண்டேன். மேதினியை தான் படைத்தேன் விரித்து கொள்ளேன். இது கேட்கும்போது சாதாரண பாட்டா இருக்கா அப்படின்றது இல்ல, பயங்கரமா இருக்கு. எனக்கு பயங்கரமா இருக்கு. இது கேட்கும்போது சாதாரண பாட்டா இருக்கான்ட்டு எனக்கு தெரில. ஆனா எனக்கு இப்போ சொல்லும் போதே எனக்கு பயங்கரமா புல்லரிக்குது. எனக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அந்த 96 தத்துவங்களையும் எரிச்சு அதையும் கடந்து எனக்குள்ள நான் கூர்ந்து நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு அந்த 6 சடாதாரங்களையும் 6 நிராதாரங்களையும் அந்த 12 இதையும் நான் அழிச்சு இன்னும் நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு ஒரு பெருவெளியில அந்த ஒரு நிலைமைக்கு நான் வரேன். ஒரு நம்ம பிரபஞ்சம்னு சொல்றோம்ல, அந்த ஒரு ரேஞ்சுக்கு நான் போறேன். போயிட்டு தானே அவனாகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. அந்த பிரபஞ்சமே அந்த ஒரு பரபிரம்மமா, அந்த ஒரு இறை சொரூபமா மொத்தமா நான் கலந்துடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முருகன் சொல்றாரு. எனக்கு சொல்லும் போதே இப்போ புல்லரிக்குது. முருகன் நம்மளோட ஆன்சிஸ்டர் தான், நம்மளோட முன்னோர் தான். முன்னோரா இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இறையோட அருளால நம்ம மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்து சித்துநிலை அடைஞ்சு சிவசித்தராகி முக்தி அடைஞ்சு இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் பரபிரம்மத்தோட ஒன்னா கலந்த ஒரு இறைவன் தான், கடவுள் தான் முருகன். இதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். முருகன் கடவுள், அவ்வளவுதான். அது அவர் சித்த நிலையை அடைந்த பிறகும் பார்த்தா கடவுள் நிலையில தான் வராரு. பிறக்கும் போதே கடவுளாக இருந்தாலும் கடவுளாக தான் வராரு. இதையும் தாண்டி மற்றவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு வழிதான். அவர் அனுபவிச்சு பாருங்க, தெரியும். அதேதான், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன சந்தேகம் வேணுமோ, அவரை உணர்ந்து அவர் அனுபவிச்சு அந்த ஒரு பேரன்பு வச்சு நீங்க அவர்கிட்டே கேளுங்க. அவரே சொல்லுவாரு நான் யாருன்னு. செம்மையா கொட்டு போவாரு. அதேதான், வேற சந்தேகமே வேணாம் நமக்கு. அருமை ப்ரோ, அருமையான ஒரு பாட்காஸ்ட், அருமையான ஒரு நியூஸ். மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில் அடுத்த இன்னும் சிலதும் வரும். இப்படியே பாலிடிக்ஸ், தமிழ் தேசியம் இதுவும் பேசுவோம். இது நடுவில் வரும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க முருகருடைய சீடர்களோட பாட்காஸ்ட் நிறையா வரணும்னு. இப்போது நிறையா சீக்கிரமாக அதை பண்ணி ஆகணும்னு இருக்கோம். இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் கண்டிப்பாக அது இன்னும் அடுத்தடுத்தது யாரெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா அப்போதான் இதில் நிறைய பதில்கள், நிறையா விஷயங்கள் முருகர் பற்றி வரும். இனிமேல் சர்ச்சைகளே வேண்டாம் முருகரை பற்றி. அதுதான் எங்களோட எய்ம். அதே மாதிரி நம்ம புற தெய்வங்கள் பற்றியும், அந்த குலதெய்வ வழிபாடு பற்றியும், அந்த ஆசிவக மரபில் வர தெய்வங்கள் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக அந்த புற தெய்வங்கள் பற்றி எல்லா காணொளிகளும் வரும். அதை எதிர்த்து பேசினவங்களுக்காகவும் புற தெய்வங்களை பற்றின பாட்காஸ்ட் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் யாரு கூடயும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, யாரையும் மறுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக அன்போடு வாழ்ந்து அந்த இறைவனை அடையிற, அந்த ஒரு தன்மையை அடையிற வழியை பார்ப்போம். அப்படி முடியலனாலும் மனுஷத்தன்மையை அடையிற ஒரு இது நிலைக்காது நம்ம மனுஷனாக வாழ்வோம். நீங்களும் வாழுங்க, நாங்களும் வாழறோம். அவ்வளோதான், நன்றாக வாழ்வோம். நன்றி ப்ரோ. எஸ் ப்ரோ, நன்றி, ரொம்ப நன்றி. முருகா சரணம். முருகா சரணம்.